இந்த பச்சை கலர் எடுத்து தலையில வச்சா இதுவே ஒரு ஹேர் டையா கேட்டா நேச்சுரல். இந்த கிரீம உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே தக தகன்னு கோல்டு கலர்ல மாறிடுமா? இந்த எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அதுக்கு தான் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம். இது வந்து நைட் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன டாட்டர் அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு 40 டேஸ்ல வந்து ஈவன் டவுன் பிரைட்னஸ் ஆயிடும். லிப்பாம்குள்ள பூ இருக்கு. ஒரு பூ மட்டும் கிடையாதுங்க, இதுல பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு. நான் சும்மா 3 தான் வச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. இது என்ன சார் 24 கேரட் கோல்டன் போட்டிருக்கு? ஆமாங்க சார், இது கோல்டு சீரம். இதை நீங்க நைட்ல யூஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு காலையில வாஷ் பண்ணுங்க. நீங்க எங்க போகும்போது உங்க ஃபேஸ் மட்டும் என்ன இவ்வளவு மேக்கப் போடாம இவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு எல்லாம் கேட்கற அளவு இருக்கும். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ரொம்ப ஃபுல்லா பாருங்க. ஃபன்னாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. வணக்கம் சூப்பர் டீலக்ஸ் சேனல் நேயர்களே, நாம இன்னைக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக் வீடியோ தான் பார்க்க வந்திருக்கோம். காஸ்மெட்டிக்னா வெறும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது. இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஐக்கு கீழே வந்து இந்த இடத்துல பிளாக்கா இருக்குன்னா அந்த பிளாக்கா இருக்கிறத ட்ரீட்மெண்ட், அதாவது மேக்கப்லேயே ட்ரீட்மெண்ட் தராங்க. அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா அதை கியூர் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஜஸ்ட் அதை மறைக்கணும்னா அதுக்குரிய மேக்கப்பும் தராங்க, ரெண்டுமே தராங்க. டியூவல் பர்பஸ் ஆலினாலா இருக்கிறாங்க. இவங்க இது பண்றது யாருன்னா ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் தான். இவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்ல, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே. அதான் கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது நம்ம ஆடியன்ஸ்க்கும் இவங்களை பத்தி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். கரெக்டா லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ல கிராஸ் கட் ரோட் இருக்குல்ல. இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும். அந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 2 பில்டிங் தாண்டிங்கன்னா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோட பார்க்கிங்னு ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. இதோட அப்படியே பக்கத்து பில்டிங் தான் ஏகே காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. ஸோ கைஸ், ஷாப்புக்குள்ள வந்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே யூனிக்கான ஒரு ஷாப் இது. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கான ட்ரீட்மெண்ட், எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் வந்து மேக்கப்லேயே தராங்க. அப்படிப்பட்ட ஷாப்பு தான் இது. சார் வணக்கம். ஹாய். ஹலோ சார், நான் உங்க ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ். வெல்கம் டு த ஷோ. தேங்க்ஸ். சொல்லுங்க சார், நம்ம ஷாப்பை பத்தி சொல்லுங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன ரீசன், எல்லாமே ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே ட்ரீட்மெண்ட் காஸ்மெட்டிக்ஸ். ஒன்று வாங்கினா கூட உங்களுக்கு ஹோல்சேல் தான், கம்ப்ளீட் ஹோல்சேல் பிரைஸ் தான். நிறைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5000 ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு அதுல செலக்டா சிலதை நான் காமிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மிச்சதெல்லாம் நம்ம காமிச்சிடலாம். ஸோ சார் வந்து டைரக்டா நான் என் ப்ராடக்ட்டை வச்சு பேசுறேன், என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன யூசேஜ்னு சொல்றேன், அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னு அப்படியே ஓப்பன் சேலஞ்சா தராரு ஆரம்பத்திலே. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம் சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நம்ம லேடிஸ் ஜென்ஸ்க்கு தேவையான ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் தான். ஓகே, இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீம் போதுங்க வேற லெவல்ல ரிசல்ட் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் உள்ள. இது என்னென்ன முதல்ல கிளியர் பண்ணதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபேஸ்ல வந்து டீடான் இருந்தா டீடான் ரிமூவ் பண்ணிடுது, பிம்பிள் மார்க் இருந்தா பிம்பிள் மார்க் பண்ணிடுது. ஃபேஸ் எனக்கு வந்து பாடி ஒரு கலர் இருக்கு சார், ஃபேஸ் ஒரு கலர் இருக்குன்னா அதையும் வந்து ஈக்குவல் பண்ணிடுறது, ஈவன் டோனா பண்ணிடுறது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, சின்ன டாட்டா வச்சுக்காங்க. நைட்டு சின்ன டாட்டா வச்சுட்டு ஸ்பிட் பண்ணிருங்க, தேய்க்காதீங்க, மசாஜ் பண்ணாதீங்க. இது 40 நாள் இந்த க்ரீம் வரும். இந்த 40 நாள் யூஸ் பண்ணுங்க, வேற லெவல்ல லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு 10 டேஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்றேன். உங்களுக்கு புரியலன்னா நம்பர் தரேன், அதில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆளுக்கு இருக்காங்க. ஸ்கிரீன்லேயே கூட நம்பர் இருக்கு, கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து ஸ்கின்னை வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பிம்பிள் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அன்லிமிட்டடா ஜாஸ்தியா இருக்கு. அது என்ன, அதுக்கு ஃபவுண்டேஷன் அது இது நல்லா போட்டு மேக்கப் பண்ண வேண்டாங்க. 7 டேஸ்ல நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு 2 ஐட்டம் தான் சீப் அண்ட் பெஸ்ட்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ், பிம்பிள் ஜெல்லு. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணா, நைட்டு தான். நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் இதில் பண்ணிக்காங்க, ரெகுலர் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்காங்க. இந்த ஜெல் இருக்கு இல்லைங்களா, ஜெல்லை லைட்டா பிம்பிள் மேல வச்சிருங்க. 7 டேஸ்ல எவ்வளவு பிம்பிள் இருந்தாலும் நீங்களா அப்படிங்கிற அளவு கிளியர் ஆகும். 100% நான் கேரண்டி தரேன். அந்த அளவுக்கு இது கிளியர் ஆகும். அதே மாதிரி நிறைய வேண்டியது இல்லை, மேலால வச்சிங்கன்னா போதும், சும்மா லைட்டா தடவி விட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்துல மரு இதெல்லாம் இருக்கும், நிறைய மரு இருக்கும். ஆமாங்க, அவங்களுக்கு வந்து இது மரு ரிமூவர். ஓகே. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வீட்டுல வச்சே பண்ணிக்கலாம்.
லிக்விடா இருக்கும், உள்ள ஒரு ஸ்டிக்கும் இருக்கும். ஓகே. மறு எங்கெங்க இருக்கோ அது மேல வந்து லைட்டா பெயிண்ட் பண்ண மாதிரி வைங்க. இப்ப குருமிளகு அளவு இருக்குன்னா ஒரு 10 நாள் வச்சீங்கன்னா போதும், அதே உளுந்துரும். அப்புறம் ஒரு கொசுக்கரிசி மாதிரி தழும்பு இருக்கு, அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதே மாதிரி நிறைய மறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சு எப்படி இது போகுதுன்னு தெரிஞ்சுக்காங்க, அப்புறம் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்காங்க. சரிங்களா? வாவ், டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆமாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிப் டீடான். ஓகே. இந்த மாதிரி ஆயிரும், கருப்பாயிரும், டீடான் டீடான் ஆயிரும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது நைட்டு தான் யூஸ் பண்ணணும். சின்ன ஒரு மசாஜ் நைட்டு. இது தீர்றதுக்குள்ள லிப் வந்து நேச்சுரல் கலர் உங்களுக்கு வந்துடும். இது 100% ஹெர்பல் தான். ஹெர்பல். ஆமா. சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பர் ப்ராடக்ட் இருக்கு. என்னன்னா ரொம்ப முக்கியமானதா நிறைய பேருக்கு பார்த்து இந்த டேண்ட்ரஃப், முடி கொட்டுறது, இல்ல முடியெல்லாம் கொட்டுறது இல்ல, டேண்ட்ரஃப் இல்ல, கேப்பா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஆயில். ஆமாங்க, ஒரே ஆயில்ல வந்து 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே. இந்த ஆயில் தான். ஓ, எல்லாத்துக்குமே இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த சீப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, தலை ஃபுல்லா போட வேண்டாம், அந்த வேர்ல மட்டும் போடுங்க. வேர்ல மட்டும் போட்டு 2 hours விடுங்க. இப்ப சப்போஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து முடி கொட்டுறது, ஏர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. சில பேருக்கு ஹேர் டென்சிட்டி கம்மியா இருக்கும், அதுக்கு தனியா இருக்கு, காமிச்சிடுறாங்க. இது ஏர் ஃபால் ஷாம்பு. இதை போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இந்த ஹெர்பல் ஆயில் போட்டு வேற கெமிக்கல் ஷாம்பு போட்டு போட்டீங்கன்னா மேட்ச் ஆகாது. அதே வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் எனக்கு அதிகமா இருக்குங்க சார், ஏர் ஃபால் எல்லாம் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதை அலோவேரா டேண்ட்ரஃப் ஷாம்பு இதே ஆயில் போட்டுக்காங்க, இதுல வாஷ் பண்ணிக்காங்க. சூப்பரா டேண்ட்ரஃப் ரிலீஃப் ஆயிரும். இல்ல சார் எனக்கு முடியும் கொட்டல, டேண்ட்ரஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா முடி வந்து ரொம்ப கேப்பா இருக்குங்க சார், நீங்க கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி கேப்பா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏர் growth அர்னிகா ஷாம்பு. இது வந்து இது ஆயில் 2 hours போட்டு இது காமனா போட்டுக்காங்க. இது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும் யூஸ் பண்ணலாம். இல்ல ஆமா, இது எல்லாமே ஓகே. இல்ல எனக்கு எதுவுமே இல்ல, தலை வலிக்குது சார்னா இது நைட் போடுங்க, தலைவலியில காணாம போயிடும். அந்த அளவுக்கு இது அந்த அளவுக்கு நேச்சுரல். நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் தேவையானதுதான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட், ஜெல் பேஸ் ஹேர் டைங் சார். இது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமாங்க, இது அலோவேரால செய்யறது. இது A-B இருக்கு, இல்லைன்னா 1-2 அப்படி இருக்கும். இது ரெண்டையும் வந்து இத்தனோண்டு கலக்கிக்கணும், கொஞ்சம் ரெண்டு மூடியே கலக்கணும். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் தாடிக்கு மீசுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு 12 minutesல வாஷ் பண்ணிருங்க. உங்களுக்கு நேச்சுரல் ஹேரா தெரியும். ஒரு 25 நாள் வந்து ஸ்டே ஆகும். மியூசிக்கெல்லாம் வந்து ஒரு காஃபி சாப்பிட்ற டைம்ல கலர் ஆயிரும். ரிஸ்க் எடுத்துக்க வேண்டியது. இந்த டை போடுறாங்கிற டென்ஷனே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா நேச்சுரல் பிளாக் ஆயிருங்க. நிறைய பேர் டை போட்டு கருகருன்னு நீங்க எல்லாம் ஆக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நேச்சுரலா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்களா, பச்சை கலர்ல இருக்கு. ரெண்டும் சேர்ந்து 1 லிட்டர் ஃபேமிலி பேக் தான். ஆமா. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கால் வெடிப்பு இருக்குங்க சார், நிறைய ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க, துவைக்கிறதுல அதுல இதுல எல்லாம். ஆமாங்க, ஒண்ணுமே வேண்டாம். இது நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கால் வெடிப்பு எங்கன்னு கேட்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். இது எப்படின்னா சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுக்காங்க, 10 கல்லுப்பு உள்ள போட்டுக்காங்க, காலை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்காங்க. நைட்டு தான் ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இந்த கிரீம் போட்டு விடுங்க. பாலமா வெடிப்பா இருந்தாலும் சரி, சூப்பரா கால் வெடிப்பு போயிடும். இந்த மாதிரி சாஃப்டா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். விலையெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க, பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமெல்லாம் இல்ல. எல்லாமே மலிவான ரேட். ஹோல்சேல் பிரைஸ். சிங்கிள் வாங்கினீங்கனாலும் ஹோல்சேல் பிரைஸ். சரி, இப்போ ஷாப் வந்து இப்போ நம்ம காமன் மக்களா இப்போ நம்ம வரோம், டைமிங்னு ஒன்று இருக்கும்ல, எப்போ வரலாம்? கண்டிப்பாங்க சார். பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் சார். ஓகே. கடை நம்பர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். அந்த டைம்க்குள்ள கால் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணாலும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தெரியல டவுட்டா இருந்தா மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி போட்டுருங்க. சரி, இப்போ டெலிவரி எங்கெல்லாம் பண்றீங்க? டெலிவரி எல்லாமே எல்லா ஸ்டேட்டும் பண்றோம், வெளிநாடும் பண்றோம். அப்படியே டு தி வேர்ல்ட். ஆமாமா, யூகே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 22 இயர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அதே மாதிரி நம்ம பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ரீசேல் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி. நீங்க ஹோல்சேலும் பண்றோம். இப்போ வந்து ஹோல்சேல் அதே வந்து சேல் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12+1 ஃப்ரீ எல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி சப்போர்ட் ஆஃபர்ஸ். ஆமா, பொண்ணுங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரீம் போதுங்க, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எங்க போனீங்களா பொண்ணுல எல்லாம் திரும்பி பார்க்க அந்த அளவுக்கு அது சூப்பரான இந்த ஒரு கிரீமுங்க. இது எப்படி யூஸ் பண்ணா உங்களுக்கு டெமோ நேரடியா காமிச்சிடும் பாருங்க. இது வந்து ஃபேஸ் பூஸ்டிங் கிரீம் வாங்க. 2 கண்ணத்து சைட்லயும் போடணும். இதை இப்படி போட்டுக்கோணுங்க. இப்படி போட்டுட்டு லைட்டா இப்படி ஸ்பிட் பண்ணி விட்டுறணும். கோல்டு கலர்ல. ஆமாங்க, இப்படி லைட்டா ஸ்பிட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை தேக்க வேண்டாம், ஸ்பிட் பண்ணி விட்டுருங்க. ஸ்கின் வந்து சைனிங்காகவும் போட்டோக்கு வந்து ஃபில்டர் போட்டு எடுத்த மாதிரி ஃபேஸ் காமிக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுனா ஃபவுண்டேஷன் மேல போட்டுக்காங்க. இது ஃபேஸ்ல எதுவும் ஃபேஸ் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏதாவது 100% ஹெர்பல்.
நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் ஒரு சூப்பர் 2 ஃபேஸ் வாஷ் பார்க்குறேங்க. என்னன்னா வைன்ல இந்த வைன் ஃபேஸ் வாஷ் போகும்போது என்ன ஆகுன்னா ஃபேஸ் வந்து நல்லா சைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஏஜ் ஆகாத மாதிரியும் காமிக்கும். அதுலேயே வந்து வைட்டமின் சி ஸ்க்ரப் ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ். இது என்னென்னா ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் ஸ்க்ரப். நீங்கள் தனியாக ஃபேஷியல் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இதுலேயே வந்து ரெகுலராக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஸ்க்ரப் இருக்கிறனால சின்ன சின்ன ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன் போவோம். திடீர்னு அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். போய் ஒரு பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு கிளம்புறோமா, காலையில் நேரத்தில் போகிறோமா, திடீர் ப்ரோக்ராமாக இருக்கும். அதுக்கு இன்ஸ்டன்ட் பார்ட்டி க்ளோ அரோமா ஃபேஷியல் கிட்டு. இது இப்படிங்கிறதுக்குள்ள ஃபேஷியல் பண்ணலாங்க. ஃபேஸ் ஒரு பிரைட்னஸாக இருக்கும், நல்லா இருக்கும். இது எப்படி போடணும்னு உங்களுக்கு டெமோ காமிச்சிடுறேன். 3 ப்ராடக்ட் தான் இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் பவுடரு, ரோஸ் வாட்டர், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் போட்டு ஒரு 2 நிமிஷம் லைட் மசாஜ் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டு போட்டு பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அலோவேரா ஜெல், இது ஒரு 10 நிமிஷம் மசாஜ் எல்லாம் வேண்டாம், 10 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. இம்மிடியேட் நீங்க பார்ட்டிக்கு ரெடி. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதோட விலை ரொம்ப கம்மி தாங்க, 80 ரூபா தான். 80 ரூபா தான். அது பிராண்ட். ஓ சூப்பர். இல்ல ஹோல்சேல் ரேட்டா இல்ல ரீட்டைல்? எல்லாமே ஹோல்சேல்ல ரீட்டைல் தான். நீங்க ஒண்ணு வாங்கினாலும் இப்ப 12 வாங்கினாலும் இந்த ரேட் தருவேன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஒண்ணு வாங்கினாலும் அப்படி. சூப்பர் சார். இது என்ன சார்? இது அரப்பு பவுடர். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஓன் பிராண்ட் தான். குளியல் பொடி அரப்பு, இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப வர காலங்கள்ல கொஞ்சம் மறந்துருக்காங்க. அந்த காலத்துல ராஜா காலத்துல இருந்து இதுதான் யூஸ் பண்ணாங்க. இப்ப நானே பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இதோட பெனிஃபிட்ல வேற எதுலயுமே அந்த மாதிரி இருக்காதுங்க. இயற்கை ஒரு பாயிண்ட் இதுல கெமிக்கல் எடுக்க முடியாது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியில கலந்துக்காங்க, எல்லாம் குளிச்சுட்டு லாஸ்டா தலையில போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்காங்க. இது வந்து நல்லா கூல், நல்லா முடி வளர சப்போர்ட் பண்ணுது, டேண்ட்ரஃப் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். சீவக்காங்கூடி சூடு, சீவக்காங்கூடி ஒரு ஸ்பூன் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். குளிர்ச்சி ரொம்ப குளிர்ச்சிங்க. எல்லாத்துக்கும் மேக்ஸ் அதிகமா இதை பத்தி நான் பேச வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்போ நமக்கு ஒரு அரப்பு பார்சல். பாத்தீங்கன்னா எம்லி பேக். ஓகே. இது வந்து என்னென்ன உள்ள மிக்ஸ் ஆயிருக்குன்னா பீட்ரூட் பவுடரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம் இருக்கும், ரெட் சந்தனம் இருக்கு இல்லைங்களா, ரெட் சந்தனம், குங்குமப்பூ, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா பேக்கு ஒரு ரெட் கலரில் உள்ள இருக்கும். நல்லா ரோஸ் வாட்டரில் கலந்து ஃபேஸில் போடணும். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இந்த வறண்டு போயெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அப்புறம் எல்லாம் இல்லாமல் சைனிங்காக இருக்கும். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 100% நேச்சுரல். ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் பர்பஸ் க்ரீம். இந்த செயின் போட்டு பிளாக்கு, பாடியில் அண்டர்ஆர்ம் பிளாக், இந்த மாதிரி பாடியில் எங்கே டார்க்ஸ் இருந்தாலும் சரி, இது வந்து நைட்டு வந்து பாடி வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மாதிரி இது போட்டுக்காங்க. சூப்பராக கிளியர் ஆகிரும். அது அந்த ஸ்டில் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டில் இருக்கிற மாதிரி பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஐப்ரோ சீரம். இது என்ன, ஐப்ரோ முடி நிறைய பேருக்கு வளராம இருக்கும் அவங்களுக்கு. இது சின்ன ரோலான் டியூப் மாதிரி இருக்கும். இதை வந்து நைட் வந்து இதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்கு வரும். நைட் வந்து லைட் ஒரு சின்ன மசாஜ் இங்க விட்டுங்க, அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நேச்சுரல் தான். குழந்தையில இருந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த சீரம் கேட்டுட்டு இருப்பாங்க ஃபேஸ்க்கு. நல்ல ஒரு ஸ்கின் சீரம், நல்ல ஒரு பிரைட்னஸ், இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, இருக்கு. ப்ராடக்ட் வேற லெவல்ல இருக்கு, செமையா இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா லைட்டா கொஞ்சம் எடுத்துக்காங்க. இப்படி ஃபில்லர் மாதிரி தான் இருக்கும். இப்படி ஃபில்லர் மாதிரி தான் இருக்கும். ஒரு டிராப் எடுத்துட்டு ஃபேஸுக்கு தேவையானாலும் எடுத்துட்டு நைட் ஒரு சின்ன லைட் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு காலையில வாஷ் பண்ணிக்காங்க. அந்த அளவுக்கு இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணில் கருவலையும் இருக்கும் பாத்தீங்களா. நிறைய பேருக்கு இந்த வெடி மொபைல் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இது முக்கியமா லேடிஸ் ஜென்ஸ் யாரா இருந்தாலும் சரி போயிருமா? இது 100% போயிருங்க. இது எப்படின்னா நைட்டு வந்து கண்ணு லைட்டா போட்டுக்கணும். இது போடும்போது வேற எந்த கிரீமும் வேண்டாம், இதை மட்டும் போட்டுக்காங்க. போட்டுட்டு தொடர்ந்து இது தீர்றதுக்குள்ள கொஞ்சம் நல்லா நீட்டா போயிடும். மைல்டா இருந்ததுன்னா நீட்டா போயிடும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இன்னொன்று போட வேண்டியது. அதே மாதிரி இதை போட்டுட்டு மறுபடியும் மொபைல் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறது, டிவி பார்க்கறதுல இருக்கக்கூடாது. தூங்கிடும். வெளிச்சம் பார்த்தா ஆக்டிவேட் ஆகாது. நீங்க வந்து யூடியூப்ல பாக்குறது நம்ம சொல்ற விளக்கம் பத்தல அப்படின்னா நேரடியா போன் பண்ணுங்க. நீங்க வாங்குறீங்க வாங்கலைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரும் இங்க சங்கடப்பட மாட்டாங்க. நீங்க கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? தெரிஞ்சு நீங்க வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ப்ராடக்ட்டுங்க. இது என்னன்னா
100% நேச்சுரல் ஹேர் டை பவுடர் பேஸ். ஒரு பாயிண்ட் இதுல வந்து கெமிக்கல் எடுக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் அதுல இதுல எல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எப்படின்னா பவுடர் பேஸ்ல இருக்கும். சுடுதண்ணியில கலந்துக்காங்க, அப்ளை பண்ணுங்க, 2 hours விடுங்க, 7 days ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்புறம் வந்து 20 days ஒன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணிக்காங்க. அப்படியே கலர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நேச்சுரல் பிளாக்கா மாறிடும். வந்து டீடான் பேக். இது வந்து உருளைக்கிழங்கு, சந்தனம், கஸ்தூரி மஞ்சள் கலக்கினது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரீம் மாதிரி கலந்து வச்சு ஃபேஸ்ல பேக் மாதிரி போட்டீங்கன்னா ஃபேஸ்ல மைல்டான டீடான் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். அதே வந்து நல்லா கலக்கி வச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் பாடியில உள்ள தேய்ச்சிங்கன்னா பாடியில உள்ள வந்து டீடான் கிளியர் ஆயிரும். இதுல குளிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சந்தனத்துல முங்கி எழுந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கும் ப்ராடக்ட். 100% இது நேச்சுரல். ஆரஞ்சு பீல் பவுடர், பியூர் ஆரஞ்சு பவுடர். இது வந்து பாத்தீங்கன்னா பால்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட்டீங்கன்னா நல்ல வைட்டமின் சி ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இதுவும் 100% நேச்சுரல். இது கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை நீங்க போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்கும் குவான்டிட்டி. இது வந்து பப்பையா பவுடர். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் மக்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்கின் எல்லாம் சுருங்குது இல்லைங்களா? ஆமா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பால்ல கலந்து பேக் மாதிரி போட்டுட்டே வந்தோம்னா அந்த சுருக்கம் எல்லாம் இயற்கை முறையில எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து நோஸ் டிப். சில பேருக்கு நோஸ்ல வந்து அந்த பிளாக் ஒயிட் எல்லாம் வருது இல்லைங்களா? இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேல ஒட்ட வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உரிச்சு எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். சில பேருக்கு ஃபேஸ்ல ஹேர் எல்லாம் இருக்கும். ஹேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேஷியல் ஸ்டிப் அப்படியே ஒட்ட வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ஹேர் கம்ப்ளீட்டா இது போகும். பாத்தீங்கன்னா ஜெல் பேஸ் லிப் பாம். பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபிளவரோட இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா போட்டு பிங்க் கலரா மாறிடும். இப்போ போட்டீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரா மாறிடும் லிப் மேஜிக். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், போட்ட மாதிரியும் தெரியாது, ஆனா ஃபினிஷிங்கா இருக்கும். அந்த மென்ஸும் யூஸ் பண்ணலாங்களா? இது எல்லாம் நான் காமிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஏதோ 1-2 ப்ராடக்ட் தவிர மிச்சது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஒயிட்னிங் லோஷன். இந்த பாடி ஒயிட்னிங் லோஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா நைட் பாடி வாஷ் பண்ணிட்டு இதில் வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி போட்டுக்கணும். டீடான் எல்லாம் பாடியில் உள்ள டீடான் எல்லாம் ரிமூவ் ஆகி நேச்சுரல் பிளாக் ஆயிடும். பாடி லோஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஒயிட்னிங் லோஷன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி நைட் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மாதிரி போட்டுக்கணும். அங்கங்க டீடான் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஸ்கின் ஈவன் டோனா ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இது சொல்லுங்க சார். இதுங்களா ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். இது வந்து மாதுளை மணப்பாங்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிளட் இல்ல, ஒரு டெலிவரினா பிளட் இல்ல, ஒரு ஆப்ரேஷன்னா பிளட் இல்ல அப்படிம்பாங்க. அப்போ இவங்க கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது எப்படின்னா ஆமாங்க, டெய்லி ஒரு மூடி குடிச்சிட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே, சரிங்களா? திஸ் இஸ் a very good product. சூப்பர் ப்ராடக்ட்ங்க இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரோவேர் வேக்ஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பாடியில எங்க அலர்ஜி ஆனாலும் சரிங்க, இதை வந்து ஹெர்பல் தான், 100% ஹெர்பல் தான். இந்த மாதிரி வேக்ஸ் இருக்கும். ஓகே, இதை வந்து மைல்டா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் அந்த அலர்ஜியான இடத்துல தடவிட்டா நீட்டா கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ரிமாட்டிகா வேக்ஸ். இது என்னன்னா அடிபட்ட வலி, ரத்தக்கட்டு, நரம்பு சுளுக்கு, என்ன வலி இருந்தாலும் பெயின் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். உள்ள வந்து இப்படி இருக்கும். இது வந்து மேலே போட்டு லைட் ஒரு சின்ன மசாஜ், அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டமக்கோட இருப்பாங்க. கருவேப்பிலை ஜூஸ், கருவேப்பிலை கொள்ளு ஜூஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டமக்கு நல்ல பாடியா இருப்பாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியாது, மூச்சு வாங்குது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, வாக்கிங் எல்லாம் போக முடியலைங்க என்னால. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளு ஜூஸ். இந்த கொள்ளு ஜூஸ் எப்படி யூஸ் குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் காப்பில சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி மாதிரியே குடிங்க. ரொம்ப உடம்பு இருந்ததுன்னா நைட் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. சூப்பரா இது வந்து 100% ரிசல்ட் கிடைக்குங்க. 6 லிட்டர் பேக்கு நேச்சுரல் தான் இது. அதே வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ் என்னன்னா எண்ணெய் போட்டாலும் உங்களுக்கு வந்து முடி கொட்டுதுங்க, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அவங்க வந்து இன்டீரியர்ல எடுக்க வேண்டியது இருக்கு. இது வந்து கருவேப்பிலை ஜூஸ். கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சோம்னா முடி வந்து இன்டீரியர்ல க்ரோத் ஆகும். பொதுவாகவே கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா கருவிருன்னு வளரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இது நேச்சுரல். ஓகே, டெய்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் கலந்து ஒரு தண்ணியில குடிச்சுக்காங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா கைஸ் நம்ம கோயம்புத்தூர் காலில் தான் வந்து இறங்கின உடனே இவ்வளோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டினது நினைச்சு எனக்கு உண்மையிலே ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பர்டிகுலரா பிடிச்சது என்னன்னா ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கு.
ஜஸ்ட் சும்மா மேக்கப் ஒரு அவுட்டர் ஒரு ஷோ மாதிரி இல்லாம நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட், அதுவும் இதெல்லாம் வந்து விமென்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நம்ம தொடர்ந்து வந்து பண்ணுவோம். கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லிடுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஃபோன் நிறைய வந்துட்டே இருக்கும் ஆர்டர்ல, சப்போஸ் நீங்க நான் எடுக்க முடியலன்னு நெக்ஸ்ட் கூப்பிடுவோம். ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு தயவுசெய்து தப்பா நினைச்சுக்கிறது. கிருத்தியா காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்தவரை முதல் ரெஸ்பான்ஸ் தான். நம்மளதே வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் இருக்கு. இது எல்லாமே கொரியன் இம்போர்ட்டட் ஜுவல்லரி. இன்னொரு ஷாப் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். ஷூர். டேக் கேர்.